இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 13th April 2025, a Sunday. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தாங்க. And today is a Palm Sunday. ஆண்டவரே, குருத்தோலை ஞாயிறு. இந்த ஆராதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் பவனி வாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கி பாம் சண்டே. சர்ச்சுக்கெல்லாம் போய் கர்த்தரை ஆராதி துதித்து அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து அவரை ஸ்தோத்திரிங்க. தொடர்ந்து இன்றைக்கி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிறார் என்பதை குறித்து தான் பவுல் பேசுகிறார். ஏன் நாம் கொடுக்கணும், ஏன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவர் நம் கையின் பிரயாசங்களை நாம் செய்கிற தொழிலை அவர் ஆசீர்வதிக்கிறார். பார்ப்போங்களா? அது 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 10. Now may he who supplies seed to the sower and bread for food supply and multiply the seed for you have sown and increase the fruits of your righteousness. Hallelujah. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிற உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி நீங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தியாக்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற தர்ம ஊழியம், நீதியின் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் வகையில் என்ன செய்கிறாராம்? உங்கள் விளைச்சலை ஆசீர்வதிக்கிறாராம். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறாராம். நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் செய்கிற தொழில், அவைகளை ஆசீர்வதித்து அதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு, அதாவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இங்கே ஒரு ஜெபத்தை வைக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவர் கொடுக்குறார் பாருங்கள். விதைக்கிறவனுக்கு விதை வேணும்ல, பயிர் செய்கிறவங்களுக்கு, விவசாயிக்கு விதையும், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும், நாம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஆகாரம், அதையும் அளிக்கிறவர் உங்களுக்கு நமக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி, அப்போ நம்ம தொழிலை அவர் விதை என்றால் நம்ம செய்கிற தொழில், அந்த தொழிலை ஆசீர்வதித்து அதில் பெருக பண்ணி நீங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கையை வர்த்தி செய்வார்னா அதை வளரச் செய்வார், ஆசீர்வதிக்க செய்வார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்படி அருமையானவர்களே! இப்போ இங்கே ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். ஆண்டவரே, இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்க தொழிலை ஆசீர்வதிங்க, இவங்களுடைய பயிரை ஆசீர்வதிங்க, இவங்களுடைய விதையை ஆசீர்வதிங்க. அதனால் வர்ற வருமானத்தை எடுத்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டப்பட ஆண்டவர் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுங்கன்னு ஆசீர்வதிக்கிறாரா. ஹல்லேலூயா. விளைச்சலை கொடுக்கிறவர் உனக்கு ஆகாரத்தையும் கொடுப்பார். விளைச்சலையும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் உன் நீதியின் காரியங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரனே, சகோதரியே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே நீ ஆண்டவருக்கு நீதியான காரியங்களை செய்வதற்காகத்தான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் தேவைகளை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக ஆபிரகாமை பார்த்து சொல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் நீ ஆசீர்வாதமாய் மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகள், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்ன? இப்படி ஏழை எளியவர்களுக்கு, விசுவாசத்திலே பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று, நீ அன்பு காட்ட வேண்டும் என்று. ஆகவே ஒப்பு கொடுங்க, தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உன் கையின் நிறைவை ஆசீர்வதிக்கிறாரு. உன் பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்றால் என்ன? நீ அதை பகிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ தொடர்ந்து கொடுப்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் புரிந்து, உணர்ந்து, அறிந்து, தெரிந்து ஆண்டவரே உன் நாமத்திற்கு மகிமையாய் கொடுக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே,
உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக? நீ கொடுக்க வேண்டும் என்று. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.